தயவு செய்து உங்கள் ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுக்கவும். தேங்க்யூ ஸோ மச். திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதின கடல் புறா பாகம் 1, இளைய பல்லவன் அத்தியாயம் 1. காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த கலப்போர் பாடத் திரிமேனோ என்ற கலிங்கத்து பரணியில் பரணிக்கோர் புலவரான செயங்கொண்டார் தமிழக மகளிரை அரை கூவி அழைத்து மகளிர் தத்தம் கணவர்களுடன் நடத்திய கலவிப் போரையும் கழிற்சென்னியான முதலாம் குலோத்துங்கன் கலிங்கத்தின் மீது நடத்திய ஆயுதப் போரையும் ஸ்லேடை கோத்து பாடியது பல வருஷங்களுக்கு பின் தான் என்றாலும் அந்த போருக்கு வித்திடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே காரணமாயிருந்த கலிங்கத்தின் பாலூர்ப்பு பெருந்துறை சித்திரா பௌர்ணமியின் அந்திமாலை நேரத்தில் இயற்கை வனப்பின் எல்லையை எட்டி கொண்டிருந்தாலும் இயற்கை வனப்புடன் இணையும் எத்தனையோ செயற்கை கஷ்டங்களையும் சுட்டிக்காட்டு கொண்டுதான் இருந்தது. மாலை கதிரவன் தன் மஞ்சள் நிற கதிர்களை எதிரே இருந்த வங்கக்கடலின் நீல நிற அலைகளின் மீது பாய்ச்சி மயில் துத்தத்தை தங்கமாக அடிக்கும் ரசவாதியைப் போல அலைகளின் நிறத்தை பொன்னிறமாக மாற்றிக்கொண்டிருந்தாலும் அந்த மாற்றமும் ரசவாதி அகன்றவுடன் மறைந்துவிடும் மாயாஜாலத்தைப் போலவே ஆதவன் மறைய அகன்று சிருஷ்டியின் அந்நியத்தை நிரூபித்து கொண்டிருந்தது. அத்திகிரியில் தோன்றி மையஞ்சூரை பூரணை பிராணஹத்தை பேனகங்கை வேணுகங்கை இந்திராவதி ஆகிய 6 உபநதிகளையும் சேர்த்தணைத்து கொண்டதால் பிரம்மாண்டமாக பெருகி 90 காகித தூரம் ஓடி வந்த களைப்பை போக்கிக் கொள்ள பாலூர் பெருந்துறை கருகில் கடற்கடவனுடன் வேகமாக மோதி கலந்துவிட்ட புன்னை நதியான கோதாவரியின் வண்டல் கலந்த செந்நிற நீரும் ஆதவனுக்கு துணை செய்து நீலக் கடலின் நிறத்தை சங்கமப் பகுதியில் சிறிது தங்கமாக மாற்றியதென்றாலும் மாலை நேர காற்றால் திரும்ப திரும்ப எழுந்த பெரும் அலைகள் கோதாவரியின் பொன்னிற நீருக்கும் பழைய மயில் துத்தத்தின் நிறத்தையே அளித்தது. பிற்காலத்தில் இந்த கலிங்கத்தின் பொன்னும் மணியும் சூறையாடப்படும் நிலைப்பது மதிப்பற்ற மயில் துத்தம்தான் என்பதை அறிவுறுத்தி கொண்டிருந்தன. சில வருஷங்களுக்குள்ளாகவே கலிங்க நாடு நிலை குலைந்து கலங்கிப்போய்விடும் என்பதை முன்கூட்டி அறிவிக்க விரும்பியது போல் ஓரத்தே அடிக்கடி கலங்கி பொன்னிறம் பெற்ற வங்கக்கடல் நீரை வானிலிருந்து கவனித்த 2 வெண்ணிற மேகங்களுக்கும் அந்தி சூரியன் தனது பொன்னிறத்தை பூசத்தான் முயன்றான். ஆனால் அந்த மாயையிலிருந்து தப்ப முயன்றன போல மேகத் துண்டுகள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. கோதாவரியின் முகத்து வாரத்தை அடுத்தாற்போல் பிரம்மாண்டமாக எழுந்த பெரும் கோட்டை மதில்களுக்கு பின்னால் இருந்த அரண்மனை, உப்பெரிக்கை உச்சியில் தெரிந்த கலிங்கத்தின் பெருங்கொடி தனக்கு நிகரில்லை என காற்றில் படபடத்து கொண்டிருந்தாலும் எதிரே கடலில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற பல நாட்டு கப்பல்களின் கொடிகளும் அலைகளால் உந்தப்பட்ட நாவாய்கள் முன்னும் பின்னும் ஆடியதின் விளைவாக தங்கள் கொடிமரங்களுடன் முன்னால் சாய்ந்து சீக்கிரம் உனக்கு தண்டனை இருக்கிறது, ஆணவம் வேண்டாம் என எச்சரித்து கொண்டிருந்தன. அந்த நாவாய்களிலிருந்து கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த வணிக படகுகளின் துடுப்புகள் சரேல் என்று துழாவப்பட்டதாலும் கரையோரம் வந்து இழுக்கப்பட்ட படகுகளாலும் படகிலிருந்து குதித்த வணிகர்களாலும் கரையோரத்திலும் சற்று தள்ளியும் இருந்த கட்டுமரங்களில் மீன்பிடிக்க மீனவர் வீசிய வலைகள் பலமாக பல இடங்களில் இழுக்கப்பட்டதாலும் அந்த பெருந்துறையின் கரையோர நீர் பெரிதும் குழம்பியும் கலங்கியும் இருந்தது. தமிழர்கள் அதிகமாக குடியேறியதால் தமிழகத்தில் சாதாரணமாக வைக்கப்படும் ஊர் பெயரைப் போல கலிங்கத்தின் அந்த பெருந்துறைக்கு பாலூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெயரை பாலூரா என்று கிரேக்க வணிகர்களும் அரேபியரும் சீனத்தாரும் அழைத்தார்கள். ஆதலால் சரித்திரத்தில் பாலூரா என்றே அந்த துறைமுகத்தின் பெயர் நிலைத்து விட்டது. இருப்பினும் பாலுக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட இஷ்டப்பட்டவன் போல் சித்திரா பௌர்ணமி தினத்தின் அந்த மாலை நேரத்தில் கதிரவன் மறையும் சிறிது நேரத்திற்கு முன்பாகவே தன் பால் நிறத்தை வெளிக்கு காட்டாமல் ஏதோ பெருங்கோபத்துடன் விழிப்பவன் போல் சிவந்த பந்தாக முழு சந்திரனும் மெல்ல வான்வெளியில் தோன்றினான். தங்க சூரியன் மறைய முற்பட்ட தங்கமதி தலையெடுத்த பின்பு
பாலூர் பெருந்துறையின் அழகு முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக கண்ணையும் இதயத்தையும் கவர்ந்தது. அத்துடன் அந்த துறைமுகத்துக்கே வேதனையும் கூச்சலும் கூட கலந்துதான் கிடந்தது. அந்த மாலை நேரத்தில் நகரத்துக்குள் இருந்து திடீரென வானத்தில் கூட்டமாக பறந்து வந்து எதையோ மறந்து வைத்து விட்டவன் போல வெகு வேகமாக கூட்டமாகவே திரும்பி புள்ளினங்கள் பாடிச் சென்ற இசை காதுக்கு மிக இன்பமாக இருந்தது. என்னமோ உண்மைதான். ஆனால் துறைமுக கரையில் இழுக்கப்பட்ட படகுகளிலிருந்து பெரும் பொதிகைகளை இறக்கி மூட்டைகளை தோள்மேல் சுமந்து சுங்க கொட்டடிக்குச் சென்று கொண்டிருந்த ஊழியர் கூட்டம், சுமைகளை ஏற்றிக்கொள்ள போட்ட சத்தமும் சுமந்து சென்ற பொழுது போட்ட முனகலும் இன்பமான இந்த துறைமுகத்தில் மாந்தர் துன்ப மூச்சு விடும் காலம் அதிக தூரத்தில் இல்லை என்பதை அறிவுறுத்தின. அத்துடன் கடற்கரையின் அலை ஓரத்திலிருந்து சற்று தூரத்தே இருந்த சுங்கஞ்சாவடிகள்